ஹாய் ஹலோ வணக்கம் guys, வெல்கம் பேக் டு NS Ready சேனல். இந்த சேனலில் இன்றைக்கான வீடியோ என்ன சொல்லி பார்த்துருப்பீங்க, நீங்கள் தம்ப்லைன்லேயே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கான வீடியோ என்னென்னா 2 ஸ்ட்ரோக் பைக் வாங்கணும்னு சொல்லி நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போ லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதிகமாக இப்போ பழைய பைக்குகள்லாம் Yamaha RX100, எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டா Yamaha RX100, சுசுகி மேக்ஸ் 100, AX100, KB100ன்னு சொல்லிட்டு பழைய 2 ஸ்ட்ரோக் பைக்கெல்லாம் நம்ம பசங்க தூர்வார ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், பழைய பைக்கோட அருமை புரிய அந்த பழைய பைக்குக்கான தரமும் அந்த பழைய பைக்குக்கான நம்பிக்கையும் அந்த பழைய பைக்குக்கான சந்தோஷமும் எல்லாமே இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் இந்த மாதிரி அந்த பைக் ரிலீஸ் பண்ணப்போ கூட இருந்திருக்குமாங்கிறது சந்தேகம் தான் கைஸ். உண்மை அதுதான். ஏன்னா அந்தளவுக்கு 2 ஸ்ட்ரோக்குங்கிறது பசங்களுக்கு மத்தியில் இப்போ ஊறி போய் கிடக்கு. ரொம்ப பிடிச்ச விதமாக இருக்குது. அதுக்கு பிடிக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா RX100 பைக்கு. RX100 பைக் எப்படி பார்த்து வாங்கணும், என்னென்ன எப்படிலாம் ஏமாற்றுவாங்க என்னங்கிற வீடியோலாம் தனியாக நான் பண்ணி போகிறேன். ஆமாம் கைஸ், இது உண்மை தான் கைஸ். RX100க்குன்னு தனியாக நான் வீடியோ மேட் பண்ணி போடுறேன். இப்போ 2 ஸ்ட்ரோக் பைக் வாங்கணும்னு சொல்லிட்டு நிறையா யங்ஸ்டர்ஸ் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. 2 ஸ்ட்ரோக் பைக் வாங்கணும். ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா RX100 ரேட்டு வேறு மாதிரி இருக்கும். இன்னொரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா மட்டமாக இருக்கும். அதெல்லாம் என்னன்றதை இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக கிளியர் கட்டாக சூப்பராக பார்க்கலாம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போய் 2 ஸ்ட்ரோக் பைக் எப்படி வாங்கணுங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சா, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க கைஸ். கூடவே ஒரு குட்டியாக ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் கைஸ். ஓகே கைஸ், வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயலாம். நான் ரொம்ப வளவலன்னு பேச விரும்பல. ஹேர் வி கோ. காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் பைக்குங்கிறது யங்ஸ்டர்ஸ்க்கு மத்தியில் ரொம்ப ஃபேமஸாக ஆரம்பிச்சிருச்சு. காரணம் நம்ம தலைவன் RX100 மட்டும்தான். வேறு பைக்குகள்லாம் 2 ஸ்ட்ரோக் பைக்குகள்லாம் இருக்குது. 2 ஸ்ட்ரோக் பைக்கோட ராஜான்லாம் சொல்கிற பைக்லாம் நிறைய இருக்குது. இருந்தாலும் RX100 அளவுக்கு ஃபேமஸ் ஆச்சாங்கன்னா ஃபேமஸ் ஆகலை காய்ஸ். ஆமாம் காய்ஸ், இப்போ நீங்கள் ஒரு 2 ஸ்ட்ரோக் பைக் வாங்க போகிறீங்க. அது எப்படி வாங்கணும், என்ன மாதிரிலாம் பைக் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அப்படி அது 3 விதமாக வாங்குவாங்க. அது எப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் நான் பேசியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் எப்படி வாங்கணுங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவும் உங்களுக்கு தெளிவாக புரியும் கைஸ். அதனால் முதல்ல அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் பைக் அந்த 3 டைப்பில் ஏதாவது ஒரு டைப்பில் நீங்கள் வாங்கிடுவீங்க. வாங்க போகிறீங்க. போகும்போது எப்படி செக் பண்ணி வாங்கணும், அந்த பைக் எப்படி பெஸ்ட்டாக இருக்கும், அதோட பெஸ்ட் எப்படி கொடுக்குங்கிறது எப்படி செக் பண்ணணும்னா, ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு போகிறது உங்களுக்கு ரொம்ப சிறந்ததுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மெக்கானிக் அளவுக்கு நம்மளால் ஒன்றும் இது பண்ண முடியாது. இப்போ ஒரு வேலைன்னு ஒன்று இருக்குன்னா அந்த வேலை செய்யக்கூடவங்க செஞ்சால் தான் அந்த வேலை சரியான முறையில் செய்யப்படும். அதனால் நீங்கள் மெக்கானிக்கை கூப்பிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறந்தது. இது முக்கியமான ஒரு இதை நீங்கள் மெக்கானிக் கூப்பிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். பெஸ்ட்டாகவே அவங்க பார்த்து கொடுத்துருவாங்க. 2 ஸ்ட்ரோக் பைக் பற்றி தெரியாத மெக்கானிக் இந்த இதிலே கிடையாது, இந்த வேர்ல்ட்லேயே கிடையாதுன்னு சொல்லலாம். ஆனால் ஓல்டு மெக்கானிக்கிட்ட போங்க. புதுசாக இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் மெக்கானிக் இருப்பாங்க, அவங்ககிட்டலாம் போனீங்கன்னா அவ்வளோவா தெரியாது. மேபி அவங்க தெரிஞ்சு வச்சுருந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி ஒரு வேளை தெரியலனா உங்களுக்கு தான் ப்ராப்ளம். அதனால் தெரிஞ்ச மெக்கானிக்கு, நல்லா பழகி வச்ச மெக்கானிக்காக கூப்பிட்டு போங்க. அப்படி புது மெக்கானிக்காக இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா கரெக்ட் பண்ணிடலாம். காசு கொடுத்து அவங்கள கூப்பிட்டு போனீங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கு பார்த்து கொடுத்துருவாங்க. இப்போ மெக்கானிக் இல்லை, சுத்தமாக மெக்கானிக்கே கிடையாது, நான் மட்டும்தான் போய் செக் பண்ணணும், எப்படி செக் பண்ணணும்னு நீங்கள் கேட்குறீங்களா? நீங்கள் கேட்குறது எனக்கு கண்டிப்பாக தெரியுது. நான் சொல்கிறேன், நீங்கள் போங்க. நீங்கள் போயிட்டு அந்த கஸ்டமர் எப்படி பேசுகிறாருங்கிறத முதல்ல பாருங்கள். அவர் வண்டி உங்ககிட்ட தள்ளி விடுற மாதிரி பார்த்தா பரவாயில்ல, நீங்கள் சொல்கிற ரேட்டுக்கெல்லாம் ஓகே சொல்லி தள்ளி விடுற மாதிரி பார்த்தா அந்த வண்டி சத்தியமாக நல்லா இருக்காது. 2 ஸ்ட்ரோக் பைக்குன்னா ஒருத்தர் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணாருன்னா ஃபிக்ஸ்டு ரேட்டு தான், ரேட்டை மாற்ற முடியாதுன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த பைக்கு செம பைக்கு, அந்த பைக்கு நீங்கள் வாங்கலாம். அப்படி ஒரு வேளை அவங்க தள்ளி விடுற மாதிரி இருந்தால் நான் சொல்கிற மாதிரிலாம் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஒரு சிலர் மெயின்டெனன்ஸ் பண்ண தெரியாமல் வண்டியை தள்ளி விட்றலாம். எப்படியாவது நமக்கு மெயின்டெனன்ஸ் பண்ண தெரிலன்னு தள்ளி விடுவாங்க. அந்த வண்டி நல்ல வண்டியாக தான் இருக்கும், நான் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்காது. அது எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிற வீடியோஸ்லாம் நிறைய நான் போட்டிருக்கேன். என்னோடய சேனல் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னோடய சேனலில் ஃபுல்லாக 2 ஸ்ட்ரோக் பற்றி நிறைய நான் பேசியிருக்கேன். இன்னமும் நான் பேசுவேன். நீங்கள் அந்த என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்ட்ரோக் பற்றி நிறையா தெரியும் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நான் சொல்கிறேன் எப்படிலாம் செக் பண்ணணுங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். நான் ரொம்ப பேசிகிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு செட் ஆகாது. அதனால் எப்படி செக் பண்ணணுங்கிறத சொல்கிறேன். முதல்ல நீங்கள் 2 ஸ்ட்ரோக் பைக் வாங்க போயிட்டீங்க. போன உடனே கிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். எத்தனை கிக்கில் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத முதல்ல பாருங்கள். ஒரு கிக்கில் ஸ்டார்ட் ஆனால் சூப்பர் பைக், 2 கிக்கில் ஸ்டார்ட் ஆனால் அதுவும் சூப்பர் பைக் தான். மேக்ஸிமம் 3 கிக்கு வரைக்கும் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது ஒரு நல்ல பைக். அதுக்கு மேலே ஸ்டார்ட் ஆகலைன்னா
பெட்ரோல் கன்சம்ஷன் வந்து எப்படி இருக்குது, பெட்ரோல் வந்து ரிசர்வில் இருக்கா எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்குங்க. அதை பொறுத்து தான் கிக் பண்ணுறதும் மாறுபடும். ஏன்னா 2 ஸ்ட்ரோக் பைக்கு பொதுவாகவே வந்து பெட்ரோல் இல்லைனா சரியாக கிக் பண்ணலன்னா ஸ்டார்ட் ஆகி தொலையாது. அது உண்மையான ஒரு மிகப்பெரிய தலைவலி. 2 ஸ்ட்ரோக் பைக் வச்சுருக்க எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு தலைவலிண்டு. அதை நீங்கள் பார்த்துக்குங்க. பெட்ரோல் கன்சம்ஷன் அதிகமாக இருக்குது, ரிசர்வுக்கு மேலே நான் பெட்ரோல் போட்டிருக்கேன் ஆனால் ஸ்டார்ட் ஆக மாட்டேதுன்னா அதில் ஒரு மைல்யூட்டாக ஒரு சில ஒன்று ரெண்டு ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். அது என்னங்கிறத மெக்கானிக் கூட்டு போனீங்கன்னா நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், அதை நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸ்டார்ட் ஆயிருச்சுங்கிற நல்ல வண்டின்னு நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிடவே கூடாது. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக்கோட ஸ்பார்க் ப்ளக் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பார்க் ப்ளக்கை கழட்டுறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. இருந்தாலும் நீங்கள் ஸ்பார்க் ப்ளக்கை கழட்டிடுங்க. ஸ்பார்க் ப்ளக்கை கழட்டி கீழே பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்பார்க் ப்ளக் வந்து என்கிட்ட இல்லை. இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் வந்து என்னோட பைக்கிலேருந்தே நான் எடுத்து காமிக்கிறேன் என்னோடய ஸ்பார்க் ப்ளக் எப்படி இருக்குங்கிறத. அதோட பாட்டம் பகுதியில் பார்த்துருந்தீங்கன்னா அது கருகி இருக்கும், ஒரு விதமாக கருகி இருக்கும். அது எந்த அளவுக்கு கருகிக்குங்கிறத பொறுத்து பைக்கோட லைஃபையே சொல்லிடலான்னு சொல்லி என்னோடய மெக்கானிக் வந்து எனக்கு சொன்னார். உண்மை அதுதான். அந்த ஸ்பார்க் ப்ளக் எடுத்து பார்த்தீங்கன்னா அது பாதி அளவுக்கு கருகி இருந்துச்சுன்னா அது சூப்பர் பைக், நல்ல பைக் நீங்கள் எடுத்துக்கலாம். பாதிக்கு மேலே கருகி இருந்துச்சுன்னா இன்ஜின் ப்ராப்ளம் இருக்குது. அந்த இன்ஜினில் வந்து நீங்கள் ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து சரி பண்ணி தான் ஆகணும். அது என்னங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. முதல்ல வந்து கிக் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ப்ளக்கை பார்க்குறது, மூணாவது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் எதுவும் கார்பரேட்டர்லேருந்து வடியுதா அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இன்ஜினோட சவுண்டை வச்சும் வந்து 2 ஸ்ட்ரோக் பைக்கை வந்து கரெக்டாக ஃபைன் பண்ணி வாங்கலாம். இன்ஜினோட சவுண்டை வந்து ஃபைன் பண்ணணும்னா அதுக்கு ரொம்ப 2 ஸ்ட்ரோக் ஓட்டியிருக்கணும், அப்போ தான் தெரியும். 2 ஸ்ட்ரோக் பைக் ஸ்டார்ட் பண்ண உடனே அதுக்கு ஒரு ரேஸ் கொடுக்கும்போது ஒரு விதமான சவுண்டு, செம்மையாக ஒரு சவுண்டு வரும். அந்த 2 ஸ்ட்ரோக் பைக் லவ்வர்ஸுக்கெலாம் அது கரெக்டாக தெரியும். அந்த சவுண்டை வச்சே கூட அந்த இன்ஜினோட லைஃப்பை வந்து நம்ம கணிச்சிடலாம், சொல்லிடலாம். அந்த சவுண்டை வச்சே அவங்க வந்து வேலை எம்பிட்டு வச்சுருக்காங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கைஸ். நான் என்னடா சவுண்டு வச்சு எப்படா கண்டுபிடிப்பேன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் 4 ஸ்ட்ரோக்கில் வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் 2 ஸ்ட்ரோக்கில் ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். இப்படிலாம் வாங்கணும் கைஸ். இப்படிலாம் வந்து நீங்கள் பார்த்து ஒரு 3 விதமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். இந்த 3 பார்த்தீங்கனாலே, இந்த 3 டைப்பை நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே போதும். இதுக்கு மேலே உங்களுக்கு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு மேலே வந்து வண்டியை பற்றி நீங்கள் என்ன அலசியாக இருந்தாலும் அதுக்கு மேலே ஒன்றும் தேராது. ஏன்னா 2 ஸ்ட்ரோக் பைக்கு ரொம்பலாம் ஸ்பேர் பார்ட்ஸும் கிடையாது, ரொம்ப நம்ம கற்றுக்கிற வேண்டியதும் கிடையாது. 2 ஸ்ட்ரோக்கில் சின்ன மைல்யூட்டான விஷயங்கள் மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா செம்மையாக ஓட்டலாம். 2 ஸ்ட்ரோக் பைக்கு நீங்கள் வாங்கிட்டீங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே வாங்கிட்டேன் ப்ரோ, ஆனால் மைலேஜ் கிடைக்க மாட்டுது, ஒன்றும் கிடைக்க மாட்டுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு டவுட் இருக்கும். எந்த 2 ஸ்ட்ரோக் பைக்கும் இந்த 3 ப்ராப்ளம் பார்த்ததுக்கப்புறம் இந்த 3 ப்ராப்ளம் சரியாக இருந்துச்சுன்னா, இந்த ப்ராப்ளம் வந்து சரியாக இருந்துச்சுன்னா, ப்ராப்ளம் இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்கள் கார்பரேட்டரில் பிரச்சனை இருக்கும், அதை செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஏர் ஃபில்டரில் பிரச்சனை இருக்கும், அதை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பைக் எப்போயுமே வாங்கினதுமே ஒரு ஃபுல் சர்வீஸ் ஒன்று விட்டுருங்க. ஒரு 1000 ருபீஸ் கிட்ட வரும். ஃபுல் சர்வீஸ் விட்டிங்கன்னா மெக்கானிக் வந்து நல்லா பார்த்து கொடுத்துருவாரு. ஓகே கேஸ், இப்படி தான் அந்த விதமாகலாம் வாங்கணும். அது எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிறது எனக்கு தெரியலை, அப்படியும் நான் எல்லாம் பார்த்தும் வந்து எனக்கு மைலேஜ் கிடைக்க மாட்டேது அப்படின்னா அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து என்னோடய சேனல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி 2 ஸ்ட்ரோக் பைக் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கோங்க, ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. நான் இன்னும் என்னென்ன 2 ஸ்ட்ரோக்கில் இருக்கோ எல்லாத்தையுமே என்னோடய மெக்கானிக்கிட்ட கேட்டு, என்னோடய மெக்கானிக் RX மெக்கானிக், அவர் 2 ஸ்ட்ரோக் மெக்கானிக், அவர் கிட்டத்தட்ட 12 வருஷமாக ஃபீல்டில் இருக்கார். அவர்கிட்ட கேட்டு ஃபுல்லாக டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டு உங்களோட டவுட்டை நான் தீர்த்து வைக்கிறேன் கைஸ். 2 ஸ்ட்ரோக் பைக் பற்றி வேறு எதனா சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், லவ்வபிள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் கண்டிப்பாக வீடியோ பண்ணுவேன். அது என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் கேட்குற வீடியோ நான் கண்டிப்பாக உங்களுக்காக பண்ணுவேன் கைஸ். ப்ரோ இவ்வளோ சொல்கிறீங்க ப்ரோ, ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பைக்குக்கு FC இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்க சொல்லி வந்து கமெண்ட்டில் சொல்லுவீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்கள் அதை பற்றிலாம் நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் விசாரித்து தான் 2 ஸ்ட்ரோக் பைக் வாங்கணும். 2 ஸ்ட்ரோக் பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் பைக்குன்னு இல்லை, 4 ஸ்ட்ரோக்கு எல்லா பைக்குமே வந்து மேக்ஸிமம் வந்து 15 இயர்ஸ் மட்டும்தான் அதுக்கு லைஃப் இருக்கும். 15 இயர்ஸ்க்கு மேலே அதுக்கு நீங்கள் வந்து FC பண்ணியே ஆகணும். 4 ஸ்ட்ரோக் பைக்குக்கு ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக FC வந்து எடுத்துடலாம். ஆனால் 2 ஸ்ட்ரோக் பைக்குக்கு நீங்கள் FC எடுக்கும்போது நிறையா ப்ரொசீஜர் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 4000 வரைக்கும் மேக்ஸிமம் வந்து செலவாகும். ஆனால் 2 ஸ்ட்ரோக் பைக் பேன் ஆனதாக நிறைய இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பேன் பண்ணிட்டாங்க இந்தியன் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யாங்கிறது தெரியல. ஆனால் இப்போ கூட நான் கூகுள் சர்ச் லேட்டஸ்ட்டாக பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நோ பேன் இன் 2 ஸ்ட்ரோக் பைக் அப்படின்னு தான் அதில் காட்டுது. அது என்னன்றது தெரியல. நீங்கள் RTOவில் போனீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். இல்லை ப்ரோ அது எனக்கு டீட்டெயிலாக தெரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, இல்லை ப்ரோ அது எனக்கு டீட்டெயிலாக தெரியலன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்கள் பைக்குக்கு FC போடுறதை காட்டுங்க ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நீங்கள் 2022 மார்ச் வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். ஏன்னா அது வரைக்கும் என்னோடய வண்டிக்கு வந்து FC இருக்குது. FCயோடையும் விற்கிறாங்க, FC இல்லாமே வந்து பைக்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. FCயோட விற்கிற பைக்ஸை மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா RX 100 பைக்குன்னா உங்களுக்கு வந்து 80,000 வந்து தாண்டிடும். கண்டிப்பாக 60,000 70,000 மேலே தரமாட்டாங்க. அதுக்கு குறைஞ்சி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சுசுகி மேக்ஸ் 100 பைக் வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து எஃப்சி போடாமல் புக்கோட வந்து 8000 7000 கூட ஓஎல்எக்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. நான் இந்த சொன்ன அந்த 3 டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் ஒரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும், புக்கு இல்லாமல் வண்டி வாங்கிடாதீங்க. புக்கு இல்லாமல் வண்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஆபத்து. ஏன்னா அது திருட்டு வண்டியாக கூட இருக்கலாம். எஃப்சி இல்லாமல் கூட நீங்கள் புக்கோட வண்டி வாங்கிடுங்க, எஃப்சி போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் புக்கு இல்லாத வண்டி நீங்கள் 2 ஸ்ட்ரோக் வண்டி வாங்காதீங்க. அது இல்லீகல். போலீஸ் பிடிச்சாங்கன்னா பெரிய ப்ராப்ளமாக பெரிய இஷ்யூ ஆகிறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து உங்கள் காசு, நம்ம காசு போடுறோம், ஒரிஜினலான அதை வாங்கிடுவோம், மீன் புக்கோடு வாங்கிடுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. புக்கு இல்லாமல் வாங்காதீங்க. யாருக்கிட்டேயுமே தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் புக்கு இல்லாமல் நீங்கள் வாங்காதீங்க. ஓகேவா கைஸ்? இல்லை ப்ரோ, எங்களுக்கு வந்து எஃப்சி போடுறத பற்றி நல்லா தெரியணும்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அதை பற்றி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் விசாரித்து A to Z என்னங்கிறத விசாரித்து டோட்டலாக வந்து ஒரு வீடியோவாக வந்து நான் கன்வெர்ட் பண்ணி போடுறேன். நீங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சந்தோஷம் தான் என்னோடய சந்தோஷம். அதனால் உங்களுக்காக நான் வீடியோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். நீங்கள் கேட்குற வீடியோ நான் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் கைஸ். ஓகே கைஸ், வந்து இன்றைக்கி வந்து ஹோப்ஃபுல்லி வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட இதை வந்து சொல்லி முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். 2 ஸ்ட்ரோக் பைக்கில் இவ்வளோ தான் இருக்குது. இதுக்கு மேலே வந்து 2 ஸ்ட்ரோக் பைக் வாங்குறதுக்கு பெருசாக இன்னும் சொல்லணுன்னா இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு 80% வரைக்கும் நான் சொல்லிட்டேன். மிச்சம் 20% வந்து ஃபுல் மெக்கானிக் கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க. 80% நான் எனக்கு தெரிஞ்சதை ஃபுல்லாக சொல்லிட்டேன். ஏன்னா நான் 2 ஸ்ட்ரோக் பைக் வாங்குறப்ப இதெல்லாம் அனுபவித்தேன். அதனால் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். எஃப்சியோட வண்டி வாங்கிருங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு 3000 4000 கூட போனாலும் பரவாயில்லன்னு வாங்கிருங்க. நம்ம அலைய தேவையில்லை. எஃப்சி இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் வாங்கினாலும் பிரச்சனை இல்லை, எஃப்சி இல்லாமல் வாங்கினாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் புக் இல்லாமல் வண்டி வாங்கிடாதீங்க. ஓகே கைஸ், இதுதான் நான் தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம். ஓகே கைஸ், ஹோப்ஃபுல்லி இன்றைக்கான வீடியோ வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. முக்கியமாக அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல்னு கொடுத்து கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். 2 ஸ்ட்ரோக் பைக் பற்றி இன்னும் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கே நம்ம ஃபேமிலியில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2 ஸ்ட்ரோக் பைக் பற்றி மட்டும் இல்லை, நிறையா பைக் பற்றி தெரிஞ்சுக்கலாம், நிறையா vlog பண்ணலாம். சேனலோட எல்லாருமே சேர்ந்து நம்ம பயணிக்கலாம். ஓகே கைஸ், அடுத்த வீடியோ ஒரு தரமான வீடியோவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா, பை பை, டேக் கேர் ஃப்ரம் ஷேக் மெய்தீன் NS ரைடர். எல்லோரும் சேஃப்டியாக இருங்க. கொரோனா இன்னும் முடியலை. சந்தோஷமாக சேஃப்டியாக இருங்க. பாய்.